இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 80 வயதை கடந்த முதியவர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு ஆர்வமாக வாக்களிக்க வருவதாக கூறுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இலங்கையில் காலை 7 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ நாம கொழும்புல இருக்கோம், ஒரு வாக்குச்சாவடிக்கு முன்னாடி இருக்கோம். இங்க நீங்க பார்க்கலாம், 80 வயது மூதாட்டி ஒருவர் வந்திருக்கிறார். ஓல்டேஜ் ஹோம்ல ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாம கேட்கும்போது தகவல் சொல்லியிருக்காரு. அவங்களை கேட்கலாம். உங்களை பார்க்கும்பொழுது ரொம்பவே எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குங்கம்மா. நீங்கள் 80 வயசில் ஓட்டு போடுறது, நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக ஓட்டு போட என்ன காரணம்? அந்த 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 உந்து சக்தி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? எனக்கு அந்த காலத்தில் இருந்தே நான் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் சக்தியாக இருந்தேன். நான் போடணும்னு இது கூட ஒரு எலெக்ஷன் மிஸ் பண்ணக்கூடாது, ஏன் என்னுடைய ஓட்டை வீணாக்கணும். ஆனால் கடந்த எத்தனை வருஷம், அதாவது எத்தனை தேர்தலில் நீங்கள் இந்த மாதிரி ஆர்வமாக உங்களோட ஓட்டு போடுறீங்க? 18 வயசுலேருந்து வர்றேன் நான். 18 வயசு ஃபர்ஸ்ட் ஓட்டிங், அதிலேருந்து வர்றேன். இப்போ உங்களோட கரண்ட் ஏஜ் என்னம்மா? என்ன வயசாகுதுமா? 80. 18லேருந்து 80 வயசு வரைக்கும் ஓட்டு போடுறீங்க. ஸ்ரீலங்கா மாறி இருக்கா? நீங்க 18 வயசுல இருந்த ஸ்ரீலங்காக்கும் இப்போ ஏதாவது மாற்றம் மாறி இருக்கு? எந்த மாதிரி மாறி இருக்கு? அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப நன்றி. உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தந்தி டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 18 வயதிலிருந்து 80வது வயது, இப்போ 81 ஆக போகுதுன்னு சொல்றாங்க. தன்னுடைய வாக்கை தவறாமல் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதே போல 98 வயது மதிப்புமிக்க மூதாட்டி ஒருவர் வீல் சேர்ல உள்ள போனதை நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ஆர்வமாக மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் கொழும்பூர்ல இருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் லூகாஸுடன் சலீம்.